பேசாம காட்டுக்கு போய் மாயா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிடலாம். அதான் கரெக்ட்பா. ஆமாங்க, மாயா கிட்ட சொல்லி அடுத்து என்ன பண்ணலாம்னு கேட்போம். சரி, கிளம்புங்க. எங்க கூட காவேரி அனுப்ப முடியாதுன்னு பிடிவாதமா காவேரிக்கு பந்தோபஸ்துக்கு ஆள் போட்டு போயிட்டா. ஜமீன் ஐயா, நீங்களும் அப்படி பேசுறீங்க? காவேரி அம்மா உயிரை காப்பாத்த நாம நடத்துற பூஜை இது. இந்த பூஜைக்கு முக்கியமா வர வேண்டியவங்களே அவங்கதான். அவங்க இல்லாம இந்த பூஜையை எதுக்காக பண்ணணும்? பௌர்ணமிக்கு என்ன இன்னும் 10 நாளா இருக்கு. இன்னைக்கு தானே பௌர்ணமி. ராத்திரி வந்துட்டா கனகாவால காவேரி அம்மா உயிருக்கு ஆபத்தாயிடும். மாயா, கோச்சுக்காத. அந்த போலீஸ்காரி கிட்ட இவரும் எவ்வளவோ பேசி பார்த்தாரு. ஆனா அந்த போலீஸ்காரி தான். போலீஸ்காரி காவேரி அம்மோட உயிருக்கு ஆபத்துனா போன உசுர அவளை திருப்பி கொடுப்பா. அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வர வேண்டாம். எங்க வந்து காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க நந்தினியை சமாளிச்சு காவேரி அழைச்சிட்டு வரதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனா அவ அதுக்கும் இடம் கொடுக்கல. ஜமீன் ஐயா, நீங்க யாரு, உங்களோட பவர் என்னங்கறத மறந்துட்டீங்களா? அப்பப்போ நீங்க ஜமீனுங்கிறதையே நான் தான் ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? காவேரி அம்மாவுக்காக நீங்க எல்லாரும் ஒப்பாரி வைக்கிறதுக்கு தயாரா இருங்க. மாயா, என்ன மாயா இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்றீங்க? மாயா, அண்ணனாலேயே காவேரியை அழைச்சுக்கிட்டு வர முடியலன்னா அங்க இருந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்க மாயா. உன் கோவத்தை தணிச்சிட்டு இப்ப என்ன செய்ய முடியுமோ அதை செய். கண்டிப்பா எல்லாத்துக்கும் மாத்து வழின்னு ஒண்ணு இருக்கும்ல, அப்படி ஏதாவது இருக்கான்னு யோசி மாயா. கண்டிப்பா பெரியவரு மாயாவை தான் பார்க்க போயிருப்பாரு. ஆனா நான் இங்க மாட்டிட்டு இருக்கேன். எப்படி என்னை காப்பாத்தலான்னு யோசனை கேட்க தான் போயிருப்பாங்க. இங்க இருந்து நான் எப்படியாவது தப்பிச்சு போயிட்டா மாயா வேலையும் ஈஸி ஆயிடும், நானும் உயிர் தப்பிச்சிருவேன். என்ன பண்ணலாம்? பரகாய பிரவேசம் பூஜை நடந்துச்சுன்னா மட்டும்தான் நான் பொழைக்க முடியும். இங்கிருந்து தப்பிச்சு போலான்னா இந்த போலீஸ்காரங்களை நான் எப்படி டைவர்ட் பண்ணிட்டு போறது? தலை வலிக்குது, ஒரு யோசனை வர மாட்டேங்குதே. அம்மா கையை நீட்டுமா. அங்க வாமா.
எப்படியோ நல்லபடியா அக்னி குண்டத்தை கடந்து வந்துட்ட. இந்த விபூதியை எடுத்து அம்மா போட்டிருக்க உன் பொண்ணுக்கு நெத்தியில வச்சு விடு. உன் கை பட்டதும் ஆத்தா இறங்கிடுவா, உன் பொண்ணும் குணமாயிடுவா. இந்தம்மா. அம்மா, ஐயோ, 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 என் கையெல்லாம் எரியுது. ஐயோ, என்னால முடியல. ஐயோ, இந்தம்மா, கண்ணுக்குள்ள கை விடுமா. ஐயோ, உள்ள நல்ல கையை விடுமா. ஐயோ, எரியுது. என்னாச்சு தாயி? என்னன்னு தெரியலையா, கையெல்லாம் ரொம்ப பத்தி எரியுதுயா. தாயே, ஐயோ, ஐயோ, எரியுது. ஐயோ, என்னமாச்சு? ஐயோ, ஐயோ, என் கை எரியுதையா. ஏதோ தப்பு நடந்துருச்சியா? ஐயோ, தெய்வ குத்தம் ஆயிடுச்சியா? ஐயா, அக்னி சட்டி எடுத்தவளுக்கு இந்த நிலைமைனா அம்மா போட்டவளுக்கு ஐயா, ஐயா, இந்த பொண்ணு உயிரை விட்டுட்டாயா? என்ன பூசாரி சொல்றீங்க? பிருந்தா செத்துட்டாளா? ஆமாங்க ஐயா, இந்த பொண்ணு இறந்துட்டாங்க ஐயா. இவளும் இவ அம்மாவும் ஏதோ செய்யக்கூடாத பஞ்சமா பாதகங்களை செஞ்சிருக்காங்கய்யா. அதனாலதான் அந்த ஆத்தா இந்த பொண்ணை காவு வாங்கிட்டாயா. ஐயோ, இப்ப ரெண்டாவது உசுரும் போயிடுச்சு. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நான் பிருந்தாவோட அம்மாவே இல்லை. அதனாலதான் நான் அக்னி குண்டத்துல இறங்கியும் இவ உசுறு போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? பிருந்தாவோட அம்மா இல்லையா? அப்ப நீங்க யாரு? ஆமா அசோக், எங்களுக்கு முன்னாடியே தெரியும். இவங்க உண்மையான தாய் இல்ல, வளர்ப்பு தாய். என்ன பெரியப்பா பேசிட்டு இருக்கீங்க? ஐயா, கோவில்ல இறந்த பொண்ண திரும்பவும் வீட்டுக்கு கொண்டு போக கூடாது ஐயா. போற வழியிலே அடக்கம் பண்ணிருங்க ஐயா. ஏங்க பூசாரி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. அசோக், இந்த சம்பிரதாயத்தை எல்லாம் நாம ஃபாலோ பண்ணி ஆகணும்பா. என்ன பெரியப்பா நீங்க? அக்னி குண்டத்துல இறங்கினா இங்கே ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு சொன்னீங்க. ஆனா இப்படி ஒரு முடிவு வரணும்னு யாரும் எதிர்பார்க்கல. நடக்கிறது நல்லபடியா நடக்கட்டும், ஆக வேண்டியதை பார்ப்போம். அர்ஜுன், ஜனா, ஆளுங்களை வர வச்சு இந்த பொண்ணை அடக்கம் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க. சிவனவன் பாதியே ஜெகத்குரு ஜோதியே தேரிலே எழுந்திடம்மா. நற்பவி நற்பவி பக்தரை நீ காத்திடம்மா. அம்மன் வராய்
குளிருது, மக்கள் தரை அலை அலையாய் கண்ணில் தெரியுது. தீ மிதிச்சு பறந்த சாம்பல் வானை மூடுது, தேவி அவள் மனம் குளிர்ந்தா வம்சம் வாழுது. அம்மா, நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. தவறாம மாசம் மும்மாரி மழை பெஞ்சு நஞ்ச புஞ்சையெல்லாம் செழிக்கட்டும். அதுக்கு நீதான் அருள் புரியணும் தாயே. முறையா மழை பெஞ்சு மண் செழிக்க அம்மன் நிச்சயம் வழி செய்வா. அம்மா தாயே கனகதுர்கா, மக்கள் நோய் இல்லாத பெருவாழ்வு வாழணும், வறுமை இல்லாம பசியாறணும் தாய். உடல் பிணியோட சேர்ந்து பசி பிணியும் போக அம்மன் வழி செய்வா. இங்க வந்திருக்கிற எல்லாருமே கனகா அம்மன் வேஷம் போட்டு வந்திருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது கனகா இல்ல, அந்த தாய் கனக துர்கான்னு யாருக்கும் தெரியாது. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். 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 வணக்கம் ஜமீன் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜபீன் ஐயா. வணக்கம். வணக்கம். ஐயா, நீங்க குடும்பத்தோட வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஐயா, சின்னவரை அவர் சம்சாரமும் வர காணும்யா. நாங்க முன்னாடி வந்துட்டோம், அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஐயா, சொக்கப்பானைக்கு எரியூற்ற வைபவம் வரைக்கும் நீங்க எல்லாரும் இருந்து இந்த விழாவை சிறப்பிச்சு கொடுத்துட்டு தாயா போனோம். கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாரும் விழாவை சிறப்பிச்சு கொடுத்துட்டு தான் போவோம். சந்தோஷமா? மாயா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்ன விஷயமா தேடுறீங்க? வீட்ல இருந்து காவேரி தப்பிச்ச விஷயத்த நந்தினி வந்து என்கிட்ட சொன்னா. காவேரிய தேடி கண்டுபிடிக்கிறேன்னு காட்டுக்குள்ள வேற போயிருக்கா. மறைச்சு வச்சிருக்கிற காவேரி ஜன உடம்ப அந்த நந்தினி பாக்குறதுக்கு முன்னாடி நாம போய் அந்த உடம்புகளை வேற இடத்துக்கு மாத்தி வைக்கணும். என் சக்திக்கு முன்னாடி போலீஸ் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நந்தினியால அவங்க இருக்கிற இடத்தை தேடி போகவே முடியாது. மாயா, இந்த விஷயத்துல நாம அலட்சியமா இருக்க கூடாது. இப்படித்தான் வீணா விஷயத்துல நாம ஏமாந்துட்டோம். அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. சரி, உங்களை எதுக்காக நான் பயத்துல வச்சிருக்கணும்? என் கூட வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. மாயா, எங்க காவேரி உடம்ப காணோம்? என்ன மாயா, நான் எவ்வளவு பதட்டமா கேட்டுட்டு இருக்கேன், நீ என்னமோ சிரிச்சுக்கிட்டு இருக்க. பயப்படாதீங்க, காவேரி அம்மா வேற ஒரு இடத்துல பத்திரமா இருக்காங்க. வேற ஒரு இடத்துலயா? எதுக்காக வேற ஒரு இடத்துக்கு காவேரியை மாத்தன? சொல்றேன்.
மாயா? மாயா, பௌர்ணமி திதி முடிஞ்சிருச்சா? மந்திர பூஜாவுல இருக்கிற என் உயிரை எடுத்து திரும்ப என்னோட உடம்புக்குள்ள புகுத்தி எனக்கு உயிர் கொடுத்துட்டியா? சொல்லு மாயா. முதல்ல உங்க உயிரை எடுத்து நான் மந்திர கூஜாக்குள்ளேயே வைக்கல. என்ன சொல்ற மாயா? அதோட இப்போ நான் உங்களுக்கு உயிர் கொடுத்து உங்களை எழுப்பல. உயிர் கொடுக்கலையா? அப்போ பரகாய பிரவேச பூஜை பண்ணி என்ன ஜடமா மாத்துனியே? அதெல்லாம் சும்மா ஒரு செட்டப் தான். ஏன்னா பரகாய பிரவேச பூஜை பண்ணி மந்திர கூஜாவுல ஒருத்தரோட உயிரை தான் அடைக்க முடியும். இப்போ அந்த கூஜாவுல உங்க புருஷன் ஜன ஐயாவோட உயிர் மட்டும்தான் இருக்கு. மாயா, இதெல்லாம் எதுக்காக பண்ண மாயா? பரகாய பிரவேச பூஜை நடந்தப்போ உங்க உசிரை எடுத்து மந்திர கூஜாவுக்குள்ள அனுப்புன மாதிரி ஒரு மாய வித்தையை தான் நான் பண்ணேன். ஆனா இப்பவும் உங்களோட உயிர் வேதவள்ளி ரூபாவோட உடம்புக்குள்ளதான் இருக்கு. அன்னைக்கு ஊரை விட்டு போறேன்னு வேதாவும் ரூபாவும் அடம் பிடிச்சதால அவங்கள ஏமாத்தி நம்ப வைக்கிறதுக்காக தான் அன்னைக்கு வீட்ல உயிர் பெருக்கி பூஜையே பண்ண. வேதா ரூபா உடம்புல இருந்த உங்க உசிரை எடுத்து திரும்பவும் உங்க உடம்புக்குள்ளே புகுத்தினதா ஒரு ஷோ காட்டி அவங்கள நம்ப வச்சேன். ஆனா உண்மையிலேயே அன்னைக்கு நான் அதை பண்ணல. அதுக்கப்புறம் அவங்கள வசியம் பண்ணி ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள நான் கொண்டு வந்துட்டேன். அதனால இப்போவும் உங்க உயிர் அவங்க உடம்புக்குள்ளதான் இருக்கு. ஆனா அது அவங்களுக்கே தெரியாது. அதனால இந்த பௌர்ணமி இரவு முடிஞ்சு பொழுது விடையிற வரைக்கும் அந்த கனகாவால உங்களை எதுவுமே பண்ண முடியாது. அப்ப என்ன வச்சு பரகாய பிரவேச பூஜை பண்ணியே, அது எதுக்காக பண்ண? உங்க உயிர் மந்திர கூஜாவுக்குள்ள இருக்குன்னு கனகாவை நம்ப வைக்கதான் அந்த பூஜையே நான் பண்ணேன். இளந்தரையா, இன்னும் ஏன் காத்திருக்க? என்கிட்ட வா, என்னோட கலந்துரு. வா இளந்தரையா, வா. 3 ஜென்மமா நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் பக்கத்துல வந்து என்னோட கலந்துரு. என் லட்சியத்தை நிறைவேத்து. வா இளந்தரையா, வா. இளந்தரையா, கனகாவோட முகத்தை ஏறெடுத்தும் பாத்துறாத. அவ நம்மள பிரிக்க வந்த தீய சக்தி. அந்த கனகா நம்மளோட காதலை அழிக்க வந்த ராட்சசி. அவகிட்ட இருக்காத. விலகி என்ன நோக்கி வா. அவ முகத்தை பார்க்காத. அவ பக்கம் திரும்பாத. ஏன் பக்கம் வா, சீக்கிரம் வா. உத்தரவு மாயா. சாமி கும்பிடலாம் வாங்க. ஏ கனகா,
ஏன் இளந்தெரியனு என் வசிய கட்டுக்குள்ள இருந்து விட வச்சிட்டியடி. உன்னை விட மாட்டேன். உன்னை அழிக்காம நான் விட மாட்டேன்டி. என்ன நடக்குதுங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை ஆரம்பிச்சிருவாங்க. கௌரி, நாம எப்ப இங்க வந்தோம்? என்ன சித்தப்பா விளையாடுறீங்களா? நீங்களும் துர்காவும் தானே வந்தீங்க? என்ன, நானும் துர்காவும் வந்தோமா? துர்கா அவ துர்காவா இல்ல கனகாவான்னு தெரியலையே. சின்னையா, இப்படி அம்மன் பிரசாதம் வச்சாச்சு. இப்ப என்ன பண்ணுவ? நல்லபடியா சொக்க பானைய எரியூட்டுற வைபவம் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் காட்டுக்குள்ள இருக்கிற ஐயனாரை பார்த்து கும்பிட்டா என்ன கேட்டாலும் அவரு நடத்தி கொடுப்பாரு. நாம போயிட்டு வந்துடலாமா? வாங்க சின்னையா, போயிட்டு வந்துடலாம். கௌரி கூப்பிடுறதால நான் வரேன். வாங்க சித்தப்பா. மாயாவோட இருந்த வேதவள்ளி இங்க இப்படி வந்தா அவளுக்கு என்னாச்சு? என்ன பார்த்தது எதுக்கு தப்பிச்சு ஓடுன? ஏதாவது தப்பு பண்ணியா? என்ன நடந்ததுன்னு சொல்லு. கண்ண தர. ஏய் சொல்லு, எதுக்காக ஓடி வந்த சொல்லு. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல.
தெளிவா சொல்லு. எதுக்காக ஓடி வந்த சொல்லு. காவேரி, காவேரி, காவேரியா? காவேரி, கனகா நீயா? கனகாவும் நானே, கனக துர்காவும் நானே, அம்மனும் நானே, அகிலமும் நானே. நீ தெரிஞ்சே செஞ்ச பாவங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்துதான் இந்த தண்டனை. உன் வீட்டுக்கு வாழ வந்த என் மக துர்காவை கொடுமைப்படுத்தின. அசோக் கிட்ட இருந்து பிரிச்ச. அவளை வாழா வெட்டியாக்க நினைச்ச. கடைசியா மனசாட்சி இல்லாம எல்லாருமா சேர்ந்து அடிச்சு கொல்ல பாத்தீங்க. ஆலயத்துல இருந்து என் சிலைய திருடி வித்தவங்கள தண்டிக்காம அவங்களுக்கு துணை போன. உன்னோட ஆட்டத்துக்கெல்லாம் முடிவு கட்டுதான் இந்த பௌர்ணமி நாள்ல உனக்கு நாள் குறிச்சிருக்க. ஆத்தாக்கு பயம் இல்லாம துணிஞ்சு செஞ்சல, இனி உன்னை அந்த நரகத்துக்கே அனுப்பி வைக்கிறேன்.